இந்த கதையை தொடங்குவதற்கு முன் நாம் ஒரு காலத்தில் தேவலோகத்தில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு செல்ல வேண்டும். அங்கே அசுரர்களின் அரசன் சூரபத்மன் தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்தான். அவனுக்கு கிடைத்த வரத்தால் அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை. தேவேந்திரனும் மற்ற தேவர்களும் அவனை எதிர்த்து போராடி தோற்று போயினர். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவபெருமானிடம் சென்று தங்களின் துயரத்தை கூறினர். அனைவரின் துன்பத்தையும் கண்ட சிவபெருமான் தனது ஞானக்கண்ணை திறந்து அதிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அந்த தீப்பொறிகளை வாயு தேவனும் அக்னி தேவனும் எடுத்து சென்று கங்கை நதியில் சேர்த்தனர். அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கையில் உள்ள தாமரை மலர்களில் விழுந்து 6 அழகான குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளை கார்த்திகை மாதர்கள் எடுத்து வளர்த்தனர். அங்கே அவர்களை காண வந்த பார்வதி தேவி தன் அருளால் அந்த குழந்தைகளை ஒரே உடலாக இணைத்தார். ஆம், 6 முகங்களுடன் 12 கைகளுடன் ஒரே குழந்தையாக முருகப்பெருமான் தோன்றினார். முருகன் வளர்ந்து இளைஞனாக மாறியதும் தாய் பார்வதி தேவியிடம் வேலை பெற்றுக்கொண்டு தேவர்களின் துன்பம் நீக்க சூரபத்மனுடன் போர் புரிய சென்றார். நீண்ட போருக்கு பிறகு சூரபத்மனை வென்று அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தனது வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் தேவேந்திரன் உட்பட முருகனை போற்றினார்கள். தேவேந்திரன் தனது மகளான தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக வாக்களித்தான். சூரபத்மனை வென்ற பிறகு கந்தன் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தெய்வானையை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறார். தேவலோகத்தின் அரசகுமாரியான தெய்வானை பெரும் செல்வத்துடனும் மரியாதையுடனும் வளர்க்கப்பட்டவள். இந்த திருமணம் தேவலோகத்தில் உள்ள அனைவரையும் பெருமைப்படுத்தும் வகையில் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என இந்திரன் விரும்பினான். முருகன் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது. பொன் மற்றும் வைரம் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் கூடினார்கள். தெய்வீகமான தேரில் முருகனும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் தெய்வானையும் வந்தனர். முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடைபெற்றது. தெய்வானை தேவர்களின் குலத்தைச் சேர்ந்தவள். எனவே இந்த திருமணம் முருகனின் அதிகாரத்தையும் பெருமையையும் அரசனுக்குரிய தகுதியையும் குறிக்கிறது. அடுத்து வள்ளியை திருமணம் செய்து கொண்ட அழகிய காதல் கதை. முருகன் தெய்வானையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாரத முனிவரிடம் பூலோகத்தில் உள்ள ஒரு அரிய பெண்ணை பற்றி முருகன் கேள்விப்படுகின்றார். அவள் பெயர் வள்ளி. வேடவ குலத்தை சேர்ந்த ஒரு சிற்றரசரின் மகள். அவள் ஒரு மானிலிருந்து தோன்றியதால் அவள் பெயர் வள்ளி எனப்பட்டது. வள்ளி வேடவ குலத்தில் வளர்ந்து அன்பும் தைரியமும் நிறைந்த பெண்ணாக இருந்தாள். திணைப்புணத்தில் காவல் காத்து கொண்டு பறவைகளை விரட்டி கதிர்களை பாதுகாக்கும் வேலையை செய்து வந்தாள். இந்திரலோகத்து திருமணம் போல அல்லாமல் முருகப்பெருமானே வள்ளியை தேடி சென்றார். ஆம், அவரே நேராக மண்ணுலகிற்கு வந்து அவளின் அன்பை பெற துடித்தார். முருகன் செய்த முதல் லீலை. முருகன் முதலில் ஒரு வேடனாக உருமாறி வள்ளி திணைப்புணம் காவல் காக்கும் இடத்திற்கு சென்றார். அவளிடம் பேச முயன்றார். அவளும் தயக்கத்துடன் பேசினாள். அவளது அழகு, தைரியம், எளிய குணம் என அனைத்தும் முருகனை மேலும் கவர்ந்தது. ஆனால் வள்ளிக்கு தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டால் அவள் பயந்து விடுவாள் என்று எண்ணி முருகன் அங்கிருந்து மறைந்து அடுத்த திட்டம் தீட்டினார். 2வது லீலை, கிழவன் ரூபம். அவர் ஒரு மிகவும் வயதான கிழவனாக நடக்க கூட முடியாமல் தள்ளாடும் உருவில் வள்ளியிடம் சென்றார். வள்ளி அந்த வயதானவரை கண்டு இரக்கம் கொண்டாள். அவனுக்கு திணைமாவும் தண்ணீரையும் கொடுத்தாள். தாகம் தணித்த பிறகு கிழவன் ரூபத்தில் இருந்த முருகன் வள்ளியிடம், இந்த வயதானவனை காப்பாற்றியது ஒருவேளை நீ என் காதலை ஏற்றுக்கொண்டதனால் இருக்குமோ என்று கேட்டார். அதை கேட்டதும் வள்ளிக்கு கோபம் வந்துவிட்டது. ஐயா, நீங்கள் ஒரு வயதானவர், என்னிடம் இப்படி பேசுவது முறையல்ல. உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் இல்லையா என்று கேட்டாள். முருகன் சிரித்துக்கொண்டே, உன் குடும்பம்தான் இனி என் குடும்பம் என்றார். இந்த காட்சியை கண்ட வள்ளியின் அண்ணன் வேகமாக வந்து கொண்டிருந்தார். அவரை கண்ட முருகன் வேடனாக மாறி அங்கிருந்து மறைந்து விடுகிறார். 3வது லீலை,
விநாயகரின் உதவி. வள்ளியை எப்படி வெல்வது என்று யோசித்த முருகன் தன் அண்ணன் விநாயகரிடம் உதவி கேட்கின்றார். கணபதியும் மகிழ்ச்சியுடன் சம்மதிக்கின்றார். மறுபடியும் முருகன் கிழவன் ரூபத்தில் வள்ளியிடம் செல்கிறார். அப்பொழுதுதான் விநாயகர் ஒரு காட்டு யானையாக கோபமாக வள்ளியை நோக்கி வருகின்றார். கோபமாக வந்த யானையை பார்த்ததும் வள்ளி பயந்து நடுங்கினாள். பயத்தில் ஓடி வந்து அந்த வயதான கிழவனான முருகனை கட்டிக்கொண்டாள். ஐயா, என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினாள். இந்த ஒரு கணத்திற்காகத்தான் முருகன் காத்திருந்தார். வள்ளி தன்னை இறுக அணைத்த போது கிழவன் ரூபத்தில் இருந்த முருகன் தன் உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினார். 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்டு தெய்வீக ஒளியுடன் நின்றார். அவரது அழகையும் சக்தியையும் கண்ட வள்ளி அவரிடமிருந்து பிரிக்க முடியாத அன்பை உணர்ந்தாள். முருகனை பார்த்ததும் வள்ளி வெட்கத்தில் கண் சிவந்து நின்றாள். முதலில் வள்ளி ஒரு சாதாரண பெண்ணான தான் தேவலோகத்து அரசனை மணப்பது தகாது என்று நினைத்து தயங்கினாள். முருகன், நான் தேவர்களின் அரசன் மட்டுமல்ல, அன்பே என் வடிவம், நீ எனது பக்தை என்று கூறி அவளை சமாதானப்படுத்தினார். இறுதியில் முருகனும் வள்ளியும் ஒருவரை ஒருவர் காதலித்து மணந்து கொண்டார்கள். முருகப்பெருமான் தெய்வானை மற்றும் வள்ளி இருவரையும் மணந்ததன் மூலம் உலகிற்கான தனது அன்பை வெளிப்படுத்தினார். வள்ளி மற்றும் தெய்வானை இருவரும் முந்தைய பிறவியில் விஷ்ணு பகவானின் மகள்களாக பிறந்தனர். அவர்களின் பெயர்கள் அமிர்தவல்லி, சுந்தரவல்லி என புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சில புராணங்களின்படி அவர்கள் விஷ்ணு பகவானின் ஆனந்த கண்ணீரிலிருந்தோ அல்லது அவரது தெய்வீக ஒளியிலிருந்தோ தோன்றியதாக கூறப்படுகிறது. சிறு வயதிலிருந்தே இருவருக்கும் முருகனை மணக்கும் ஆசை இருந்தது. இதற்காக அவர்கள் கடுமையான தவம் புரிந்தனர். அவர்களின் தவத்தை மெச்சிய முருகன் அடுத்த பிறவியில் அவர்களின் ஆசையை நிறைவேற்றுவதாக அருள் புரிந்தார். இதன் விளைவாகத்தான் அமிர்தவல்லி தேவேந்திரனின் மகள் தெய்வானையாகவும் சுந்தரவல்லி வேடுவனின் மகள் வள்ளியாகவும் பிறந்தார். தெய்வானை தேவர்களின் குலம் மற்றும் அரசரின் அதிகாரத்தை குறிக்கிறாள். வள்ளி பூலோகம், சாதாரண மக்கள் மற்றும் எளிய வாழ்க்கையை குறிக்கிறாள். முருகன் இருவரையும் தனது துணைவியராக ஏற்றுக்கொண்டதன் மூலம் உயர்வு தாழ்வு, செல்வம் வறுமை, தேவர் மானிடர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா உயிர்களையும் சமமாக கருதுகிறார் என்று காட்டுகின்றார். இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி இதுதான். இறைவனின் அன்பு அனைவருக்கும் பொதுவானது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், நமது தூய்மையான அன்பு இருந்தால் முருகன் நம் மீது அருள் புரிவார். நன்றி.